வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். 3ஆம் கட்ட மீளாய்வுக்காக சர்வதேச நாணய நிதி அதிகாரிகள் நாளை மறுதினம் நாட்டிற்கு வருகை. மஹிந்த நாமலுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கட்சி மற்றும் சின்னம் தொடர்பாக இன்று அறிவிப்போம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்தன தெரிவிப்பு. முப்படை தளபதிகளின் ஊக்குவிப்பு கொடுப்பனவுகள் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் நாமலுக்கு எதிராக முதல் வழக்கு விசாரணைகள் ஆரம்பம். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயல் திட்டம் தொடர்பான 3ஆம் கட்ட மீளாய்வுக்காக எதிர்வரும் அக்டோபர் 2ஆம் தேதி சர்வதேச நாணய நிதி அதிகாரிகள் நாட்டிற்கு வருகை தர உள்ளனர். நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இத்தேர்தலுக்கு முன்பதாக சுமார் 1 மாத காலம் நாடளாவிய ரீதியில் சகல வேட்பாளர்களும் முன்னெடுக்கப்பட்ட பிரச்சாரங்களில் பிரதான பேசுபொருளாக பொருளாதார மீட்சியும் சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகளுமே காணப்பட்டன. அதற்கமைய தேர்தலுக்கு முன்னர் வாஷிங்டனில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் இலங்கை தொடர்பாக கருத்து வெளியிட்ட சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாளர் பிரிவின் பணிப்பாளர் ஜூலி கொசான், நாட்டின் பொருளாதார நிலவரம் வெகுவாக முன்னேற்றம் அடைந்திருப்பினும் இன்னமும் நெருக்கடியிலிருந்து முழுமையாக மீளவில்லை எனவும், ஆகையினால் மிக கடினமான முயற்சிகளின் ஊடாக எட்டப்பட்ட அடைவுகளை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் வலியுறுத்தியிருந்தார். அது மாத்திரமின்றி இலங்கைக்கும் சர்வதேச பிணைமுறைதாரர்களுக்கும் இடையில் இணக்கப்பாடு எட்டப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டமையை வரவேற்கின்றோம். இது இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையில் குறிப்பிடத்தக்க அளவிலான முன்னேற்றம் அடைந்திருப்பதனை காண்பிக்கிறது என்றும் குறிப்பிட்டிருந்த அவர், சர்வதேச நாணய நிதிய செயல் திட்டம் தொடர்பான 3ஆம் கட்ட மீளாய்வுக்கான காலப்பகுதி குறித்து இலங்கையின் புதிய அரசாங்கத்துடன் நாம் வெகு விரைவில் கலந்துரையாடுவோம் என்றும் அறிவித்திருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் நாளை மறுதினம் புதன்கிழமை நாட்டிற்கு வருகை தரவிருக்கும் சர்வதேச நாணய நிதி அதிகாரிகள் குழு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கவிருப்பதுடன் 3ஆம் கட்ட மீளாய்வு பணிகளிலும் ஈடுபடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச, தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஆகியோருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம். பொது தேர்தலில் போட்டியிடும் கட்சி மற்றும் சின்னம் தொடர்பில் இன்று அறிவிப்போம் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்தன தெரிவித்தார். களத்துறை பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு மக்கள் வழங்கியுள்ள ஆணையை மதிக்கின்றோம். அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாக்கும் நோக்கம் எமக்கு கிடையாது. ஏனெனில் அரசாங்கம் நெருக்கடிக்குள்ளானால் மக்களும் நெருக்கடிக்குள்ளாவார்கள். ஆகவே மக்கள் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் ஜனாதிபதியுடன் வலியுறுத்துகின்றோம். தேர்தலில் வெற்றி மற்றும் தோல்வியினை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சியில் இருப்பதொன்றும் எமக்கு புதிதல்ல. எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதிக்கு பின்னர் எதிர்க்கட்சியாக செயற்படுவதற்கு தயாராக உள்ளேன். களுத்துறை மாவட்ட மக்கள் என்னை தெரிவு செய்வார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. பொது தேர்தலில் போட்டியிடும் கட்சி மற்றும் சின்னம் தொடர்பான தீர்மானத்தை இன்று அறிவிப்போம். பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் அந்த கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஆகியோருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என்றார். இதேவேளை எதிர்வரும் பொது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்குதலின் போது இளம் வேட்பாளர்களுக்கும் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி பிரதிநிதிகளுக்கும் அதிக வாய்ப்புகளை வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அறிவித்துள்ளது. அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இந்த விடயம் தொடர்பாக குறிப்பிட்டுள்ளார். இதன்போது 50 வயதுக்குட்பட்டவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்படும். அதே நேரம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் வெற்றிடமாக உள்ள மாவட்ட மற்றும் தேர்தல் அமைப்பாளர் பதவிகள் விரைவில் நிரப்பப்படும் என்றும், இளம் தலைமைத்துவத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். விசேட பிரமுகர்களின் பாதுகாப்புக்காக கடமையில் ஈடுபட்ட முப்படையினருக்கு வழங்கப்படும் ஊக்குவிப்பு கொடுப்பனவு நிறுத்தப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பகிரப்படும் செய்திகள் குறித்து பாதுகாப்பு அமைச்சு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. 2024 செப்டம்பர் 22ஆம் தேதி வரை விசேட பிரமுகர்களின் பாதுகாப்புக்காக கடமையில் ஈடுபட்டவர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவுகள் வழங்கப்படும். பாதுகாப்பு அமைச்சு முப்படை தளபதிகளுக்கு எழுதிய கடிதத்தில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, முன்னாள் பிரமுகர்களின் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்ட முப்படையினரும் 2024 செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு பின்னர் உயர் அதிகாரிகள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட மாட்டார்கள் என்று பாதுகாப்பு அமைச்சு முப்படைகளின் தளபதிகளுக்கு கடிதம் மூலம் அறிவித்திருந்தது.
அவ்வாறு 2024 செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு பிறகு எந்த கடமையிலும் ஈடுபடாதவர்களுக்கு அந்த கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு படைகளின் பிரதானி, முப்படை தளபதிகள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள முப்படை தளபதிகளுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்படுவது நிறுத்தப்படவில்லை எனவும் பாதுகாப்பு அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் அரச வாகனம் ஒன்றை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய இந்த விசாரணைகளை கொழும்புடி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இலங்கை மின்சார சபை தனியார் நிறுவனத்தின் நலன்புரி திணைக்களத்திற்கு சொந்தமான வாகனம் ஒன்று நாமல் ராஜபக்சவின் அனுராதபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடு தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கடந்த 27ஆம் தேதி கொல்லுப்பட்டி போலீசார் கோட்டை நீதவானுக்கு அறிவித்துள்ளனர். அனுராதபுரத்தில் நடைபெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் கூட்டத்தின் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக இலங்கை மின்சார நிறுவனத்தின் நலன்புரி பிரிவுக்கு சொந்தமான வாகனம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வாகனம் பழுதுபார்ப்பு பணிக்கு அனுப்பப்படுவதாக தெரிவித்து இவ்வாறு பயன்படுத்தப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் குறித்த வாகனத்திற்கு சாரதியாக செயற்பட்டவரை இந்த வாகனத்தை எடுத்துச் சென்றுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. முதலில் கராச்சி ஒன்றுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட இந்த வாகனம் மறுநாள் ஹரோப்பதான பகுதியில் மரண வீடொன்றுக்கு செல்வதாக கூறி அருணாரபுரத்தில் இடம்பெற்ற நாமலின் பிரச்சார நடவடிக்கையில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வருகிறது. லங்கா எலக்ட்ரிசிட்டி தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான மோட்டிரோ ஜீப் ஒன்றே இவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்களை மீளப் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்டிருந்த கைத்துப்பாக்கிகளை பாதுகாப்பு அமைச்சிடம் உடன் ஒப்படைக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுமார் 100 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆயுதங்களை பெற்றுக் கொண்டுள்ளனர். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து வசதிகளும் ரத்தாவதாக அரசாங்க தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கொடுப்பனவு, நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பணிக்குழாமிற்கான கொடுப்பனவு, எரிபொருள் கொடுப்பனவு மற்றும் முத்திரை கட்டணம் போன்ற வசதிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. எனினும் மாதிவளவில் காணப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அதிகாரப்பூர்வ இல்லங்கள் தேர்தல் நடைபெறும் தினம் வரையில் பயன்படுத்த முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் தோல்வியடையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக அதிகாரப்பூர்வ இல்லங்களை ஒப்படைக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வர்த்தகருமான கே பியதாச சில முன்னணி வேட்பாளர்களை தோற்கடித்து 7வது இடத்தை பிடித்திருந்தார். தொலைக்காட்சி உரைகள், தேர்தல் கூட்டங்கள், கட் அவுட்கள் அல்லது துண்டு பிரச்சுரங்கள் எதுவுமின்றி 47,543 வாக்குகளை பெற்றதன் மூலம் சரத் பொன்சேகா, விஜயதாச ராஜபக்ச, முன்னாள் விளையாட்டு அமைச்சர் ரோஷான் ரணசிங்க உட்பட பல அரசியல்வாதிகளை அவர் தோற்கடித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் நுரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, கண்டி மற்றும் நுரலியா போன்ற பகுதிகளில் உள்ள கணிசமான வாக்காளர்களின் ஆதரவை பெற்றுள்ளார். பொலன்னறுவை தவிர்ந்த அனைத்து மாவட்டங்களிலும் அவர் 1000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றிடம் கருத்து வெளியிட்டுள்ள அவர், அடிமட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாடுகளில் ஈடுபட்டதோடு மாவட்டத்தின் முன்னணி அரசியல்வாதிகளான காமினி திசாநாயக்க, அனுரு பண்டார்நாயக்க, தொண்டமான் ஆகியோருடன் பழகினேன். 1994 அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தேன். மத்திய மாகாண சபைக்கு போட்டியிட்டு அதன் எதிர்க்கட்சி தலைவரானதோடு 2001ஆம் ஆண்டு நுரலியா மாவட்டத்திலிருந்து 54,206 வாக்குகளை பெற்று முதலாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவானேன். 2004 நடந்த திடீர் பொது தேர்தலில் பியதாச போட்டியிட்டு தனது ஆசனத்தை இழந்ததோடு 2010ஆம் ஆண்டும் தோல்வியடைந்தார். தனக்கு இருக்கும் தமிழ் புலமை மாவட்டத்தில் உள்ளவர்கள் உட்பட பலரோடு தொடர்பு கொள்ள உதவியது என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர், எனது வணிகத்தின் ஒரு பகுதியாக வடக்கு மற்றும் கிழக்குக்கு அதிக அளவில் பயணம் செய்து ஒருவன். நான் இனமத வேறுபாடுகள் என்று அனைவரையும் சமமாக நடத்தும் மனிதன் என்பதை எனக்கு வாக்களித்த மக்கள் அறிவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடும் பலரை பார்த்த பிறகு நான் போட்டியிட நினைத்த அதே நேரம் தேர்தலில் போட்டியிட்ட மற்றவர்களை விட தனக்கு கிடைத்த அதிக வாக்குகள் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதுடன் தேர்தலில் போட்டியிடுவது இதுவே கடைசி தடவை என்றும் கூறினார்.